அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர பசி வரும், நிறைய வாயில் வச்சுட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சீ ஃபுட்னு பார்த்தீங்கன்னா இறால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஒரு டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட் இறால் தொக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து இதில் 2 டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்க்குறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதை சேர்க்க போகிறேன். வெங்காயம் போட்ட பிறகு இதில் நான் 4 பச்சை மிளகா சும்மா இப்படி துண்டாக கட் பண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக சீ ஃபுட்டுனா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? மீனா, எறாவா, நண்டா? அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி எறா வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி டிஷ் நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க? எறா குழம்பு, எறா தொக்கு, எறா வறுவல், ஸோ இந்த மாதிரி எறா பிரியாணி. சப்போஸ் நீங்கள் எறா பிரியாணி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி நான் லிங்க்கில் தரேன். சூப்பர் ரெசிபி, அது மிஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி எறா பிரியாணி என்னோடய ஃபேவரட். நான் வீட்டில் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 பெரிய தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். ஃப்ளேம் கூட்டி கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறேன். முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். இது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்த பிறகு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். பச்சை மசாலா வாசனைலாம் போகணும். பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு, நல்ல குழக்குலான்னு இருக்குது பாருங்கள். நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவாக போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணி நல்லா அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே சேர்க்க போகிறேன். எறாவை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இறாலேருந்து நேச்சுரலாகவே தண்ணி நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போது. அதனால தான் முன்னாடியே சேர்த்து அந்த மசாலாவை நல்லா குக் பண்ணியாச்சு. அதே மாதிரி எறா ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் இந்த எறாக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஸோ எறா சேர்த்த பிறகு இதில் நான் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை நான் மறக்கலை, நான் வேணுட்டு தான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். ஏன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும் இந்த டைமில் சேர்த்திங்கன்னா.
கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எறாவை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு, தண்ணி எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா நல்லா திக்காக இருக்குது, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகு பொடி அது சேர்க்க போகிறேன். கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட எறா தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். அடுத்தது என்னங்க, டேஸ்டிங் தான். எனக்கு பயங்கர பசி, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்காக. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பரான அருமையான ப்ரான் தொக்கு நல்ல சூடான சாதத்தில் இப்படி வச்சு சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆஹா, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. பயங்கர பசி வரும், நிறைய வாயில் வச்சுட்டேன். அட்டகாசமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதுவும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஸ்பாட் ஆன். நல்லா காரசாரமாக சாதத்தில் வேறு எதுவுமே வேண்டாங்க, இது மட்டும் நீங்கள் வச்சு சாதத்தில் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக நான்வெஜ்ஜில் ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Oh my god, I messed up in the end. Okay, come, one more time. பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுங்க இருங்க, ரொம்ப பசி, ஒரு செகண்ட் இன்னும் ஒரு வாய் வச்சுக்கிறேன். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.